எனக்கு விவசாயத்துல அனுபவம் இல்லை. எனக்கு அக்ரிகல்ச்சர்னா என்ன ஏரியான்னு வைங்களா, சும்மா கண்டு நடத்த போற ஆளையும் அந்த இது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வந்து வேலைக்கு சேர்ந்த பிள்ளைகளுடைய ஆலோசனைகள், அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு அது ஒரு காலப்போக்கில் எங்களை அறியாமலே ஒரு இன்வால்மெண்ட், ஒரு அதுக்குள்ளேயே ஒரு ஊறி போற மாதிரி ஒரு தன்மை வந்துடும். ஒரு என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து இன்றைக்கு செய்வோம்னு சொல்லி அப்ப இப்படி ஒவ்வொன்றா செய்யும்போது முதல்ல அந்த மண்ணை பதப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா 3-4 வருஷம் தொடர்ச்சியா வந்து கொள்ள விதைச்சு போட்டு கொள்ளு வளர்ந்து வரைக்கும் அதை பேருந்து சொப்ப பண்ண அரைச்சு மண்ணினுடைய நைட்ரஜன் லெவலை வந்து அது அதிகரித்து கொண்டு போகும். அந்த காணிக்கு இருக்கக்கூடிய பனைகள், தென்னை ஓலைகள் எடுத்து வந்து அதை சொப்ப பண்ணி அப்புறம் ஆட்டின் கோழிகள் இந்த இதுகளை மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து ரொம்ப தென்னைக்கு தாட்டு அப்படி அந்த தென்னை இந்த மண்ணின் பதத்தை மாத்தி கொண்டு போய் வைக்கலாம். அன்னாசி கண்டை வைக்கலாம், மாங்கண்டை வைக்கலாம், கொய்யாவை வைக்கலாம், மாதுளம்பழம் வைக்கலாம், மாடுக்கு தேவையான CO3 CO4 புல்லுகளை விதைக்கலாம். ஒன்றா வேண்டிக் கொண்டு அதுல இருந்து வரக்கூடிய பெறுவர்களும் அந்த மாற்றங்களும் வந்து எங்களை ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி வந்தது. அப்ப இந்த செய்தியை வந்து மற்ற ஆக்களுக்கும் பாய்ந்து அவையும் இதை மாதிரி செய்யலாம் தானே.